கர்த்தருடைய பிரசன்னத்துல அவரை நோக்கி பார்த்தவர்களாக அப்படியே அப்பா பார்த்து ஹalleluya. இந்த பரமனின் பாதத்துல 16வது நாளை தேவன் காண செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உற்சாகமாக தேவனிடத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லா விதத்திலேருந்தும் மலைகளை தாண்டிடுவேன், பர்வதங்களை கடந்துடுவேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எது ஒன்றுமே என்னை எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நான் கிறிஸ்துக்குள்ளாராக இருக்கவேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் என்னை என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிற மாத்திரம்? அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல, ஓ நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை எங்கள் மத்தியில் ஆளுகை செய்ய. ஆராதனை 15வது நாள், 15 நாட்களை முடிந்து 16வது நாள்ல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான். இது நம்மளுடைய கிருபையில அல்ல, நம்மளுடைய பலத்தில் அல்ல, நம்மளுடைய காரியத்தில் அல்ல. எல்லாம் அப்போ நம்ம மேல கிருபை மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நம்ம எல்லாம் சற்று தேவனுக்கே நேராக நம்மளுடைய இருதயத்தை திருப்பி அவரை நோக்கி பார்த்தவர்களாக அவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்வீராக. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், எப்படியாவது ஆண்டவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தில் இருந்ததான ஒரு ஏக்கம் ஆண்டவரையே அசைத்து நிற்க வச்சுட்டு அப்படின்னா இன்னைக்கு நீங்க உண்மையிலே விடுதலையோடு ஆராதிக்க போறீங்க. சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க போறீங்க. ஆண்டவரை எதிர்பார்த்து ஆராதிக்க போறீங்க. கட்டாயம் அவர் நின்று உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் பெரிதான ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம் தகப்பனே, மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. தாழ்த்து வெறுமையாக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? உடல் பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். அதான் நேற்று சொன்ன மாதிரி மாம்ச பலவீனம் உள்ளது, ஆவியோ என்னது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் உயிர் அடைய போறீங்க அப்படின்னு நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் கிருபா அவர்கள் வந்துட்டு நம்முடைய ஆராதனைக்கு நேராக நடத்துவார்கள். ஜெபத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கட்டாயம் தேவன் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஓகே, எல்லா கண்களும் மூடிடுவாங்களா? உள்ளத்தின் ஆயுதனது அப்பா உம்மை விட்டு பிரிந்த, ஆனாலும் உம்மை ஒழுக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டு என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அப்பா மகனா மகளா அப்பா அப்பா மகனா மகளா என் கண்ணின் மனிதா
என்னை சுத்தம் செய்தீர். ரெக்கை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டு என்னை சுத்தம் செய்தீர். ரெக்கை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகன் நான் உம் மகள் நான். அப்பா அப்பா உம் மகன் நான் உம் மகள் நான். என் கண்ணின் மணி நானே அப்பா. நல்ல உலகத்தினால் அப்பா உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? அடைக்கலம் நான் தேடினேன். இதுவரை நான் அறியேன். நானே உம் பிள்ளை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன். நானே உன் பிள்ளை என்று உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உம் நிழலில் நான் என் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உம் நிழலில் நான் என் பாதுகாப்பு. அப்பா அப்பா மகன் நான் உம் மகள் நான். அப்பா அப்பா உம் மகன் நான் உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா. நான் உம் கண்ணின் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றினீர். அணைத்துக் கொண்டு என்னை சுத்தம் செய்தீர். ரெக்கை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டு என்னை சுத்தம் செய்தீர். ரெக்கை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா உம் மகன் நான் உம் மகள் நான். அப்பா அப்பா உம் மகன் நான் உம் மகள் நான். என் கண்ணின் மணிதானே அப்பா. நான் கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா. நான் உம் கண்ணின் மணிதானே அப்பா. எத்தனை அப்பா ஒருபோது என்று சொல்லாமல் அவங்க பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டு மொழிக்கு தூரம் போன என்னை மறுபடியுமாய் அப்பாவுக்கு அன்பு குறையாமல் அவையான ஆரம்பத்தில் உங்கள் அன்பு எப்படி இருந்ததோ
ஆதியில் உங்க அன்பு எப்படி இருந்ததோ அதே அன்பு அவையானவர் இதுவரையிலும் என் மேலே வச்சு இனிமேல என் மேலே வச்சு நாம விட்டு தூரம் போனாலும் கத்தாவை நீங்கள் என்னை விட்டு தூரம் போகாம என் மேலே அதே அன்பு வச்சு என்னை அணைத்து கொண்டுக்கிறேன் அவையானவர் எமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி உள்ளத்தை நாளத்திலிருந்து தள்ளாமல் விட்டு விலகாமல் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றினே தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றினே அணைத்து கொண்டே என்னை முத்தம் செய்தே எட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே அணைத்து கொண்டே என்னை முத்தம் செய்தே எட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே அப்பா அப்பா மகன்தான் மகள்தான் அப்பா அப்பா மகன்தான் மகள்தான் என் கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா உன் கண்ணின் மணிதானே அப்பா நான் உன் கண்ணின் மணிதானே அப்பா 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 உன் மகன் நான் உன் மகள் நான் அப்பா அப்பா உன் மகன் நான் உன் மகள் நான் எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா எப்பாடு கூப்பிட கூட தகுதி இல்லாத ஒருவன் உங்களை விட்டு நான் தூரம் போனேன் உங்களிடத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களை பெற்றுக்கொண்டு உங்களை மருந்தளித்து உங்களை வேண்டாம் என்று சொல்லி தூரம் போனேன் அந்த இளையகுமாரன் போல நான் இருக்கப்பா ஆனாலும் கட்டாவே ஒதுக்கமான இறக்கங்களினால என் மேல நீங்க அன்பு வச்சு ஆதியில கொண்டு அன்பு அதிலும் மேலான அன்பு என் மேல வச்சு அப்பா என்னை ஏற்றுக்கொண்டீரே அனைத்து கொண்டீரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி அப்பா உண்மையை நான் இன்னும் அதிகமாக நேசிக்க உதவி செய்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மெய்ப்பனே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. உற்சாகமாக தட்டி மாறாத நல்ல மேற்படே நன்று நாமம் வாழ்க உலகெங்கும் மனசு வருக திருநாமம் வாழ்க உலகெங்கும் மனசு வருக
மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. பாவமெல்லாம் அழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே. பாவமெல்லாம் அழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கினீரே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கினீரே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டு என் துக்கம் சுமந்தீரையா. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டு என் துக்கம் சுமந்தீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. அசையடிகள் எனக்காக, காயங்கள் எனக்காக. அசையடிகள் எனக்காக, காயங்கள் எனக்காக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே. உற்சாகமாக தட்டி, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. நோய்களெல்லாம் நோய்களெல்லாம் பட்டீரையா. நோய்களெல்லாம் நீக்கிடவே காயங்கள் பட்டீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உன்னத நாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உன்னத நாமம் வாழ்க, அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமை மகிமை மகிமையடையும் பலமா ஒவ்வொரு மேல தெய்வீக அபிஷேகத்தினால நடப்புங்கப்பா. அப்பாவுக்கு மகிமையினால அவையான ஒவ்வொரு நடப்புவீனாகப்பா. ஒவ்வொரு மேலும் அவையான தெய்வீக பிரசனம் அப்பா நடப்பப்படுவதாக. அவையான ஒருவர் வெறுமையாக செல்லாதபடிக்கு, ஒருவரும் வெறுமையாக செல்லாதபடிக்கு தெய்வீக பிரசனத்தினால நடப்பப்பட்டவர்களாய் அவையானவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து முன்னோக்கி பார்க்கிறவர்களாய், அவையானவரை நேசிக்கிறவர்களாய், அதிகமாய் முன்னோக்கி பார்க்கிறவர்களாய் பாதி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தெய்வீக மகிமையான நடப்புவீராக. ஹல்லேலூயா. சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கினீரே.
சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாக்கினீரே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமை மகிமை மகிமையடையும் ஒவ்வொரு மேல தெய்வீக அக்னி நிரப்பப்படுவதாகப்பா. பல சகதர பலவா ஹந்துலா துயா சகதர பல துயா கமலதர பலகதர பலவா. ஓ இபி அந்தலபோ சகதர பலவா ஹந்துலா துயா சகதர பலவா. தெய்வீக அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தெய்வீக அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இபி அந்தலபோ சகதர பலவா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையடையும் மாறாத நல்லது ஓய்வு மாத்திரம் சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாக்கினீரே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாக்கினீரே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாயுடைய சாபங்களை நீக்கிட, பாயங்களுடைய பாவங்களை போக்கிட, பாடி பலிகால பலியாடியதே. அவியானவன் எனக்காக நீங்கள் பலியாடியப்பா. அவியானவர் எத்தனையோ சூழ்நிலைகளை அவியானவர் செய்த பாவங்களுக்கு அவியானவர் எனக்காக பலியாடி அவியானவர் என் பாவங்களை மீட்டு என்னை ரசித்து பாவ பிள்ளையாய் மாற்றி விட்டீரே. பாவனாக திருக்கிறோம் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் அவியானவர் எங்களை பரிசுத்தமாக்கினீரே என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜன். என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா, என் துக்கங்களை சுமந்து கொண்டீங்கப்பா. அவியானவரை நான் ஏற்றுக்கொண்டுங்கிற பாடுகளை, நான் ஏற்க விரும்புகிற பாடுகளை எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் எனக்காய் சிலுவையில் சுமந்தீர்கள் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தில் ஆயத்திலிருந்து என் பாடுகள் ஏற்றுக்கொண்டு என் துக்கம் சுமந்தீரையா. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டு என் துக்கம் சுமந்தீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. 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 எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, நான் செய்த பாவங்களுக்காய் அவியானவர் நான் செய்த மீறுதலுக்காய் நீங்கள் எனக்காக பலியாடியதுப்பா. பாவ ஒதுக்கமான இறக்கங்களினால பாவியா என்னைய மேல, பாவியா என்னைய குடும்பத்தின் மேல, பாவியா என்னைய பிள்ளைகள் மேல பாவங்கள் ரட்சிப்பினால எங்களை கழுவினீரே. உங்க இறக்கத்தினால எங்களை கழுவினீரே. உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி முடிச்சு விட்டுனீரே ராஜா. அவியானவர் எதுக்குமே நான் பார்த்தது இல்லப்பா. பாடா அவியானவர் உம்மோடு பேசுவதற்கு, உம்மோடு உறவாட உங்களுடைய வார்த்தையை கேட்க நான் ஒருபோதும் பார்த்தது இல்லப்பா. ஆனாலும் உருக்கமான இறக்கம் அப்பாட பாத்திரமாய் மாற்றி உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றி எத்தனை பேர் சொல்ல உண்மை உயர்த்துகிறோம்.
கரங்களை தட்டி அப்போடைய சமூகத்தில் அப்போடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக நல்ல 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 அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்லணும்? அவரை நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலை மத்தியில், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தின அன்பு தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிற தயவுக்காக எல்லாம் ஒரு சத்தத்தை உயர்த்தி ஆம் தகப்பனே நன்றி 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 என்ற மேலான சத்தத்தோடு கூட அவரை உயர்த்தி பார்க்கலாம். ஆம், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த 16வது நாள்ல வந்துட்டு எத்தனாவது நாள்? 16 முடிச்சு 16 முடிச்சா இல்ல 16? 16 தான். வேகமா போனாலும் சரி, 16வது நாள்ல கூட பரமனின் பாதத்துல நம்மளை எல்லாரையும் கூட்டி தேவன் சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ நிறைய சாட்சிகளை கேட்குறோம், நிறைய காரியத்தை பார்க்குறோம். ஜபத்தினால நிறைய காரியத்தை நம்ம சாதித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஜெபிக்க ஜெபிக்க எத்தனை பேர் முழு நேரமாக இருக்கிறீங்க, அரை நேரமாக இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ தினமும் அந்த 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறதான உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு காரியத்தை கூட நாம் எடுத்து வாசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் செஞ்சார்னா சரியா தான் செய்வாரு? ஆமென். ஆமென். பிரசங்கி 3:11 நான் வாசிக்கிறேன். ஒரு ஆள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் பிரசங்கில அதை பார்க்கும் பொழுது தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். உங்க வாழ்க்கையில தேவன் எதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வல்லவர். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் அப்படின்னா அதை நேர்த்தியாக தான் செய்வார், பர்ஃபெக்டாக செய்வார், சரியாக செய்வார், பூர்ணமாக செய்வார், சம்பூர்ணமாக செய்வார். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓகே, எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியாக செய்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு காரியத்தினோடு உங்களோடு நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரின் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். அதனை பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை நான் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். வாசிங்க. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி. ஓகே, கவனிங்க. இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதற்கு முதலாவதாக
ஆண்டவர் 2 சீஷர்களை தெரிந்து கொண்டு, இது வேறொரு சம்பவமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிக பெரிதான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில ஒரு பலனை கொடுக்கும். அப்படின்றனால இது ஒரு வித்தியாசமான கோணத்துல உங்களோடு நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். கவனிங்க, அந்த கழுதை குட்டி நீங்கள் காண்பீர்கள். 2 சீஷரை அனுப்பி என்ன சொல்றாரு, அது கட்டப்பட்டதாக காணப்படும். அது எந்த சூழ்நிலைனா, கட்டப்பட்ட நிலைமையில அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதையை எனக்கு தேவை, நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். இவ இப்படி எடுத்துக்கலாமே. தேவன் முதலாவது உங்கள் வாழ்க்கையில அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள், ஏன் அதை அவுத்துட்டு போறீங்க, அதை ஏன் விடுவிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, அது தேவனுக்கு தேவை என்று சொல்லுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு உங்கள் கட்டுகளை எல்லாவற்றையும் அவிழ்க்க போகிறார். உங்களை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். உங்களை ஒரு உயர்வுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிறதான நிலைமையிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களை கட்டுகளை அவிழ்க்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 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 ஏன் அப்படின்னா, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, சில காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு பயன்படாத நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் சிலரை அனுப்பி உங்களை கட்டவிழ்க்கிறது போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. என்ன அப்படின்னா, உங்களை தேவன் கட்டுகளை அவிழ்த்து விட்டு தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாக உங்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆமென். 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 முதல்ல அவங்க கேட்பாங்களாம், மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டி அப்படின்னா, கழுதை எதுக்கு அப்படின்னாலே நமக்கு தெரியும். அதுல மனுஷன் ஏறிராதுன்னா, இதை நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன். எப்படின்னா, அதுல ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே கழுதையை வந்துட்டு என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு கழுதைன்றது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு வாகனம். இன்னைக்கு இருக்கிற பென்ஸ் ஆடி மாதிரி அன்னைக்கு வந்துட்டு கழுதை தான் வந்துட்டு என்னதான் எல்லாத்தையும் சுமக்கிறதா இருக்கும் பாருங்க. எல்லாத்துக்கும் அது தேவைப்படுறதான ஒரு காரியம். அப்பேற்பட்ட கழுதை அவர்கள் சரி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய யூகத்தில் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அது மற்றவர்களுக்கு பயன்படாத ஒரு கழுதையாக இருந்திருக்கும். அது இல்லாம அது ரொம்ப சின்னதா இருந்திருக்கு வேற. ஆனா இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, ஏசாமி என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை தூக்கிட்டு வந்ததா, ஐ மீன் அதை சுமந்து கொண்ட கழுதையா இருக்கு. அப்ப ஒரு மனுஷன் ஏறி பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க எதுக்கு சும்மா கொடுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அது எந்த சூழ்நிலையில இருந்திருக்குன்னு தெரியல, ஆனா நான் யூகிக்கிறேன் அது பயன்படாத பாத்திரமா இருந்திருக்கலாம். அது பொதி சுமக்க கூட தகுதி இல்லாததா இருந்திருக்கலாம். மற்றவர்கள் பார்வையில ஒருவேளை அருவருப்பா இருந்திருக்கலாம். மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட கழுதையா இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, கழுதைனாலே கட்டி தான் வைப்பாங்க எல்லா மிருக ஜீவன்கள். நான் யோசிக்கிறேன், ஒருவேளை ரொம்ப அது ஒரு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு ஒரு அடங்காத ஒரு கழுதையாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை அப்படி கட்டி வச்சிருக்கலாம். ஆனா என்ன சூழ்நிலையோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த காரியத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய விருப்பம், இத ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லும்போது அவர் யாரை வேணாலும் அனுப்பி உங்களை விடுவிக்க இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றாங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, மக்களை துன்புறுத்துகிறார், கிறிஸ்தவங்களை துன்புறுத்துகிறார், கிறிஸ்தவங்களை எத்தனையோ பேரை வந்துட்டு கொலை செய்கிறார். கட்டப்பட்ட நிலைமை, உலகத்தால கட்டப்பட்டு, பிரமாணத்தால கட்டப்பட்டு, அதுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை. தேவன் சவுலை சந்திக்கிறார், புதிய ஏற்பாட்டு சவுலை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவனை அதிலிருந்து விடுதலையாக்கி பல பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக, பவுலாக தேவன் மாற்றுகிறார். சவுல் பவுலுன்றது வந்துட்டு பேரை மாத்தல, அதுல கிரேக்க பதம் எபிரேய பதத்துல மாறி இருக்கு, அவ்வளவுதான். சவுலை பவுலாக மாட்டினார்லாம் இல்லை, சவுல் தான் அதனுடைய அர்த்தம் வேற. ஆனா பேரு மாறிச்சோ இல்லையோ, அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மள்ட்ட முதல்ல நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போனா, கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மளை கட்டாவிழ்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக, கட்டுகளை அவிழ்த்த உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு தேவை, தேவனுக்காக நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அப்ப கேட்கிறாரு, அது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்து கேட்டா, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போ உங்களை யாராவது, ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணிட்டாரு, இன்னைக்கு உங்க சூழ்நிலையை மாத்திட்டார் அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு காரியத்தின் மேல வந்துட்டு நம்பிக்கையா இருங்க. என்ன அப்படின்னா, உங்களை இன்னைக்கு விடுதலை செய்யறாருன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவையுள்ள பாத்திரமாக ஆண்டவர் உங்களை வணைந்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு தேவன் நிறைய பேரை ஊழியத்தில் அழைக்கும் பொழுது கூட, நிறைய பேர்கிட்ட பேசும் கூட எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, சமாரிய ஸ்திரீ, ஆண்டவர் அவளோடு பேசுகிறார், தாகத்துக்கு தண்ணீர் தான் சொல்றாரு, எல்லாமே செய்யறாரு. அவர் சொல்றாரு, அவளை குறித்ததான காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. அந்த ஸ்திரீ என்ன செய்யறா அப்படின்னா, உடனடியே தன்னுடைய கிராமத்திற்கு போய் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை என்ன செய்யறா அப்படின்னா, ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறார், ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தோடு உங்களை அணுகிறார், உங்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்கு தேவைன்றது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயன்படுகிறவர்களாக மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ அதை தான் செஞ்சா. உடனடியா போறா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போய் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போயிட்டு சொல்றா, நான் ஒருத்தரை கண்டேன், மேசியாவை கண்டேன், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார், நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் முதலாவது அவரோடு இருப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவது, அந்த தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லி அதை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அது கட்டப்பட்ட கழுதை, அது பயன்படாத கழுதை, மனுஷரில் ஒருவரும் ஏறிராத கழுதை. இப்போ அதுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னா, 35வது வசனத்துல அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள்.
என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவுக்கு பயன்படணும் அப்படின்னா, இயேசுவுக்கு வேணும் அப்படின்னா, அது வரைக்கும் கட்டப்பட்டிருந்த கழுதை, அது வரைக்கும் நெருக்கப்பட்டிருந்த கழுதை, அது விடுதலையாக்கப்பட்ட உடனே, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே, அதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை மாறுது அப்படின்னா, கட்டப்பட்ட நிலைமை மாறி பல பேர் அது மேல தன்னுடைய வஸ்திரங்களை போடுறாங்களாம். எவ்வளவு பெரிய கணம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய மரியாதை பாத்தீங்களா? எவ்வளவு பெரியதான ஒரு எல்லாம் கட்டப்பட்ட சூழ்நிலை. ஆனா அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவனோடு இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் தேவனுக்காக வாழ்வீர்கள் என்று சொன்னார், நீங்க புகழ்ச்சியை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க பணத்தை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. உயர்வை நீங்க தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவரை ஏற்றி கொண்டால் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்துல நான் இந்த காரியத்தை படிக்கும் பொழுது, மொர்தெகாய் ஆமானுடைய புஸ்தகத்துல நம்ம அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 11 வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ்தர் புஸ்தகம் அதை மாத்திரம் நம்ம பார்த்து விட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். எஸ்தர் 6 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 11. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்துக் கொள்கிற ராஜா வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிரசிலே தெளிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளின் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். கவனிங்க, இந்த மொர்தெகாய் தேவனுக்காக நின்ற மனுஷன். இவன் அலங்கார அந்த அரண்மனை வாசலில் அவன் சாதாரணமாக இருக்கிறவன். ஆனால் நம்ம நிறைய காரியத்தை பார்க்கும்போது அவன் தேவனுக்காக நின்றவன், தேவனுக்காக உறுதியாக நின்றவன். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஆமான் என்ன செய்யறான்னா, மொர்தெகாயை அழிக்கலான்னு நினைக்கிறான். ஆனா அழிக்கலான்ற சூழ்நிலை ராஜாவை சந்திக்க வரும்பொழுது ராஜா சொல்லி அனுப்புறாரு என்ன அப்படின்னா, ராஜா கனம் பண்ண விரும்புகிற எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ராஜாவோட வஸ்திரம் இதெல்லாவற்றிலும் வாசல்ல இருக்கிற மொர்தெகாய்க்கு போய் செய்ய அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. நம்ம நினைக்கலாம் நமக்கு எப்படி உயர்வுகள் வரும், நமக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு காரியம்தான் என்ன அப்படின்னா, நம் தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது, தேவனுடைய காரியத்திற்காக நாம் நிற்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிரசன்ஸில் நம்ம இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எல்லாவற்றையும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆண்டவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவராக இருக்கிறாருன்னா, சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு என்கிட்ட எந்த ஒரு உயர்வுமே இல்லை, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற, ஆண்டவருக்கு பயன்படாத பாத்திரமா இருக்கிற, ஆண்டவர் என்னெல்லாம் எப்படி சொல்றது எதிர்பார்த்து இருக்கிறாரா, என்னெல்லாம் பயன்படுத்துவாரா அப்படின்ட்டு. கட்டப்பட்டு இருக்கிற கழுதை தான் அவருக்கு வேணும், பயன்படாத இருக்கிற கழுதை தான் வேணும்.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். என்ன அப்படின்னா, நீ எனக்கு வேணும். அந்த கழுத சாதாரணமா கட்டப்பட்டதா இருந்துச்சு. அது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்றாங்க. எடுத்துட்டு போன இப்ப வஸ்திரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. எல்லாமே அது மேல போடப்படுகிறது. அதுல ஏறி பவனி வராரு. இந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாராலதான் வருகிறது? உம்மாலே தான் வருகிறது. அப்போ ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அவரை சுமக்கிறவர்களாக இருக்கும்போது, அவரை சுமந்து இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் நம்ம போய் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. எந்த காரியத்தையும் நம்ம போயிட்டு உள்ளார போய் நிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அது எல்லாவற்றையும் அவர் பண்ணுகிறவரா இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. நாம் எதிர்பார்க்கிறதுக்கு மேல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆனா அதுக்கு ஆதாரமா நம்ம அவரை சுமக்கிறவர்களா இருக்க வேணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கழுதை நினைச்சிருக்கோம், நான் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேனே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, நான் இப்படி யோசிக்கிறேனே. இந்த கழுதை போயிட்டு இருக்கும்போது பல எஜமானங்கள் பல கழுதையை வந்துட்டு அந்த சைடு அழைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த சைடுல வந்துட்டு பல வருஷங்களாக பொதி சுமக்கிற கழுதைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த கழுதையை பார்த்தோன்னே இந்த கழுதை நினைச்சிருக்கும், சே நம்மளும் என்ன செஞ்சிருக்கலாம், நம்மளும் என்னத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளும் இந்த அழுக்கு முட்டையை தானே தூக்கிட்டு போறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, இப்படி பொதி சுமக்கிறதுக்கு தானே பயன்படுத்தியிருப்பாங்க, இப்படி தானே வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா நான் பயன்படாத பாத்திரமா இருந்தாலும் இந்த உலகத்தையே படைச்சவரு, இந்த உலகத்தையே படைச்சவரு என் மேல பவனி வராரு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியம் இல்ல? எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் இல்ல? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில சாத்தியமாகுமா, என் வாழ்க்கையில இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொண்டு வருமா அப்படின்ட்டு. ஆனா நீங்க நினைப்பதற்கு, வேண்டுவதற்கு மேலாக, நீங்க யோசிப்பதற்கு மேலாக, மற்றவர்கள் உங்களை என்ன வேணாலும் அற்பமா நினைக்கலாம், ஆனா உங்களை ஆச்சரியமாவே வழி நடத்துகிறவர். அந்த கழுதைக்கு தெரியும், இதை படைச்சதே இவர் தான் அப்படின்னு. கழுதை தன் எஜமானனை என்ன செய்யுமா? அறியும். கழுதைக்கு தெரியும் என் மேல ஏறி வர்றது யாரு அப்படின்ட்டு. நீங்க எஜமானனை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்க மேல அவர் ஏறி வர்றதுக்கு ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு நீங்க தேவை, அவருக்கு நீங்க தேவை, அவருக்கு நீங்க தேவை. அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல ஒரு பக்கம் பலவீனங்கள் இருந்தாலும், சுகவீனங்கள் இருந்தாலும், அவற்றின் மத்தியில இம்மட்டும் நிக்க செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அது அப்போட கிருபை மாத்திரம்தான். அந்த கிருபையை நினைத்து நான் நினைச்சேன், என்னன்னா முடியல, நிக்கவே முடியல அப்படின்ட்டு. ஆனா எப்படியாவது ஜெபத்தை நடத்தி ஆகணுமே, மக்கள் வந்துருவாங்களே, எத்தனையோ பேர் ஆவலா காத்திருப்பாங்களே அப்படின்னும் பொழுது, ஆண்டவரே பலன் தாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் சத்துவத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா பல பேரை கட்ட அவிழ்க்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவசியம்தான்.
ஆனால் இந்த பலவீனத்தை காட்டிலும் இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு நம்ம என்னுடைய ஜெபம் பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நிற்கவே முடியாத சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறார்ல. இன்னைக்கு நீங்க பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மளுடைய கரத்துல கொடுக்க போறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம். ஓ ஷரர வர வர வர. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு தேவை. நாங்கள் பயன்படாத பாத்திரம் தான், ஆனால் நீர் எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர். எங்கள் சூழ்நிலைகள் கட்டுகளை எல்லாவற்றையும் நீர் மாற்ற விரும்புகிறீர் ஆண்டவரே. இது ஆண்டவருக்கு தேவைன்னு அதை செலக்ட் பண்றாங்க. ஆனா இந்த கணம் ஐஸ்வர்யம் நாங்கள் உண்மை சுமக்கும் பொழுதுதான் கிடைக்குமே தவிர, நீங்க எங்க மேல இல்லைன்னா எதுவுமே கிடைக்காதப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிச்சவர்களாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்து விரும்பேக்கிறோம், சுமக்கலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனியும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். தேசத்திற்கு, ராஜாக்களுக்கு முன்பாக, சபைகளில், கிராமங்களில், ஊழியத்தில் மிகப்பெரிதான ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. பெரிய அசைவை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவாராக. இப்பொழுது கூட நாம் காணிக்கைக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஒரு பாடலை பாடும்பொழுது நீங்கள் காணிக்கை நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதே நேரத்தில் ஆன்லைன் வாயிலாக செலுத்துகிறவங்க, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்பர் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ முடிந்தவர்கள் தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலான காணிக்கையினால, ஜெபத்தினால எங்களை தாங்குங்கள். ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. God bless you. Thank you.